எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு இந்த கானாங்கிற வியாதி இருந்துச்சான். இந்த வியாதி என்னன்னா ஸ்கின் கேன்சர். ஸ்கின் கேன்சர் இருந்துச்சா, இன்னைக்கு பிரகாரம் சொன்னால் ஸ்கின் கேன்சர் இருந்துச்சா. 2 பேருக்கு தான் இந்த வியாதி வந்துருக்கு. வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு இருந்தார்ல, யாக்கோபுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்க? 2 பேர் வாழ்ந்தாங்கல்ல. இது வரைக்கும் யாருமே வியாதிப்பட்டு சாகவே கிடையாது. வேதாகமத்தில் இல்லவே இல்லை. வியாதிப்பட்டு செத்தான் முதல் பேர் யார் பேர் தான் வந்திருக்கு? யாக்கோபின் பேர் தான் வந்திருக்கு. யாக்கோபு பேர் தான் வியாதிப்பட்டு இறந்தான்னு போட்டு. ஏன் இந்த வியாதி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆதியாகமம் 37-35 வாசிப்போமே. எப்ப யோசேப்பு இறந்து விட்டான்னு சொல்ற கேள்வி கேட்டு எப்படியா எப்படி இறங்குவானா பாதாளத்துல? துக்கத்தோடு. வாயில சாகும்போது நான் துக்கத்தோட தான் சாவேன், சாகும்போது துக்கத்துல தான் சாவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்றேன். ஆதியாகமம் 47-38 நினைக்கிறேன். 47-38. இப்ப யாரு கேட்கிறாங்கன்னா, பெஞ்சமின் அனுப்புங்க, எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, உங்க பெஞ்சமின் கடைசி பையனை கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு. எப்படி ரிப்ளை பண்றாரு பாருங்க. சாரி, 42-38. என் மகனாகிய பெஞ்சமின் உங்களோடு கூட போவதில்லை, அவனுடைய அண்ணன் யோசேப்பு இறந்து போனான், இவன் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கிறான். சஞ்சலத்தோடு கேட்டு கேட்டு வாங்கிட்டாரு. சாகும்போது எப்படித்தான் சாகணும்? சஞ்சலத்தோடு தான் சாவேன் அப்படின்னு கேட்டதுனால இதுவரைக்கும் யாருக்குமே நடக்காத காரியம் யாரு நடந்துச்சு? யாக்கோபுக்கு நடந்துச்சு. இப்படி எத்தனை தடவை நம்ம கேட்டிருக்கோம். வாயினாலே கெட்ட ஒரு மனிதன்னா இந்த யாக்கோபு. கேட்டு கேட்டு வாங்கிட்டாரு. நான் சாகும்போது இப்படிதான் சாவேன், வருத்தத்தோடு தான் சாவேன், வருத்தத்தோடு தான் சாவேன்னு சொல்லி சொல்லி அவருக்கு வருத்தத்தோடயே செஞ்சு போனார். இது மாத்திரம் இல்லை, யோபுக்கும் இதே ஒரு காரியம் நடந்துச்சு. யோபு அநேக நேரங்களில் சொல்லுவோம், ஏங்க இவ்வளவு பாடுகள் யோபுக்கு வந்துச்சுன்னா, யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25 வாசிக்கல. வாயினாலே சொன்னது மாத்திரம் கிடையாது. இந்த யோபு என்ன செஞ்சிருக்காரு? நான் பயந்த காரியம் நேரிட்டது, அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப இவர் என்ன செஞ்சிட்டாரு? முதல்ல யாக்கோபு என்ன செஞ்சாரு? சொல்லி சொல்லியே கேட்டாரு. இவர் சிந்திச்சு சிந்திச்சே கேட்டுட்டாரு. பயந்து பயந்து இது எனக்கு நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் நினைச்சு அவருக்கு என்னாச்சு? அது வந்துருச்சு. பல நேரங்கள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே, நம்முடைய சிந்தையினாலே காரியங்களை பாதாளத்தின் வல்லமைக்குள்ளாக நீங்களும் நானும் சிக்கிக் கொள்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நாங்கள் இந்த வனாந்தரத்திலே மரித்தால் நலமா இருக்கும். ஏன் மறிக்கணுமா? பூண்டு இல்லையா? பூண்டு இல்லைன்னு. அப்புறம் ஏன் மறிக்கணுமா? தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை, இவ்வளோ நடத்தி வர்றாரு. தண்ணீர் இல்லை, என்ன வேணும்? இந்த வனாந்தரத்துல மரித்தால் எங்களுக்கு நலமாயிருக்கும். செங்கடலை பார்த்தோம்னு சொல்றாங்க, அங்க கல்லறையில் என்ன இங்க கொண்டு வந்தீரு? அவங்க வாக்கு பூராமே மறிக்கிறது மறிக்கிறது மறிக்கிறது. நான் வெஜிடேரியன் இல்லை, உடனே என்ன சொல்றாங்க? இந்த மண்ணாவே சாப்பிட்டுட்டோம், இது வனாந்தரத்தில் நாங்கள் மறித்தால் நலமாயிருக்கும். சொன்ன எல்லாருமே வனாந்தரத்தில் என்ன செஞ்சாங்க?
மரித்து போனார்கள். 3 வாரத்துல கடந்து போக வேண்டிய இடத்தை 40 வருஷம் ஆச்சு. ஏன்னா இவங்க வனாந்தரத்திலே மறிக்கணும்னு சொன்னோன்னா கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, வனாந்தரத்துல நீ மறிக்கும் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்து. இவர்கள் எல்லோரும் மறித்தார்கள். இவருடைய சந்ததியார் மாத்திரமே கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? அவருடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள். நம்முடைய காரியங்களை நீங்களும் நானும் சரியா செய்யலைன்னா நம்ம என்ன செய்யறோம்? டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். டோர் ஓப்பன் பண்ணோம்னா பாதாளத்தின் வல்லமை என்ன செய்யுது? ஆட்கொண்டு விடுகிறது. எல்லா இடங்களிலும் இல்லைனாலும் சில இடங்கள்ல பாதாளத்தின் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கும். அந்த பாதாளத்தின் வல்லமை எப்படி நீங்களும் நானும் மேற்கொள்ள போகிறோம் என்பதுதான் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கிற 10வது வசனத்துல எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். முதலாவது கர்த்தரிலே பலப்பட வேண்டும். முதலாவது கர்த்தரிலே பலப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவருடைய வல்லமையிலே நீங்களும் நானும் பலப்பட முடியும். கர்த்தரிலே பலப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளர வேண்டும். கர்த்தரை நீங்களும் நானும் அறிவுமன்னமாக அறிந்து கொள்ள வேண்டும். நோயிங் காடுக்கும் நோயிங் அபவுட் காடுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னை குறித்து தெரிஞ்சுக்கணும்னா நான் பேர் என்ன, எந்த ஊர், என்ன வேலை செய்யறேன், எங்க இருக்கணும், இது மட்டும் தெரிஞ்சா நோயிங் அபவுட் மீ தெரிஞ்சிடும். ஆனா கர்த்தரை எப்படி தெரிஞ்சுக்கணுமா? நோயிங் காட், அவருக்கு என்ன பிடிக்கும், எப்ப எது பிடிக்கும், எப்ப எது பிடிக்காது, என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்கும்ங்கிற காரியத்தை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டாதான் அதன் பிறகு வல்லமையில பலப்பட வேண்டும். இப்ப இல்ல, சற்று நாட்களுக்கு முன்பதாக, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பதாக இந்தியா முழுவதும் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். ஃபயர் மினிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா என்னது, பவர் மினிஸ்ட்ரி. நீங்க வந்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். நீங்க வந்துட்டு என்ரோல் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன கொடுத்துருவோம், ஏதோ ஒரு வரம் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாரையும் கொடுப்பாங்க. வரங்கள் எதுக்குன்னா ஊழியம் செய்வதற்கு வேண்டும். அதற்கு முன்னதாக நீங்களும் நான் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியாம இந்த வரங்களை எடுத்துட்டா நமக்கு வாழ்க்கையில நாமே பிரச்சனையை உருவாக்கி கொள்வோம். கரெக்டா இல்லையா? வரங்களை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, வரங்களை பெறுவதற்கு முன்னதாக நீங்களும் நானும் கர்த்தரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த வரங்களை நீங்களும் நானும் செயல்படுத்த முடியும். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்துல 2 சீமோன் பேசிக்கொள்றாங்க. ஒருத்தர் வேதாகமத்தை திரும்ப வேண்டாம், வேதாகமே படிக்க வேண்டாம், இங்கே பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரத்துல 2 சீமோன் பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் ஊழியம் செய்யறாரு. பிரம்மாண்டமா ஊழியம் செய்யறாரு. பல அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அநேகர் அவரோட சேர்ந்து கொண்டார்கள். பெரிய திருச்சபையை உருவாக்கிட்டார்கள். அப்ப அங்க பார்த்தா ஒரு மாய வித்தைக்காரன், அவனுடைய பேர் என்னது? சீமோன். அந்த சீமோன் என்ன செய்யறது பார்த்தோன்னா, இதுதான் சூப்பர் அப்படின்னு இந்த மாய வித்தையெல்லாம் விட்டுட்டு இதை காட்டிலும் இது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாரு. வந்து ஞானஸ்தானம் பெற்றாங்க. இப்ப எருசலேம்ல இருந்து பேதுருவும் யோவானும் இந்த இடத்துக்கு போறாங்க. போனா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களான்னு கேட்டா அவன் சொன்னாங்க, அப்படியா அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. உடனே அவருடைய கைகளிலே அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இதை பார்த்தோன்னு இந்த மாயவித்தைக்கான சீமோனுக்கு ஒரு ஆசை. அவன் போய் வீட்டில இருந்து எல்லா காசையும் கொண்டு வந்து பேதுருகிட்ட கொடுத்துட்டு என்ன கேட்கிறான்? இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, வேற எதுவும் வேண்டாம், காணிக்கை நீங்க வச்சுக்கோங்க, என்ன வேணும்? நான் யாரை தொடர்னா உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வரணும், அதை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? உன்னோட கூட இந்த பணமும் நாசமா போகக்கூடாது. பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? வரங்களை எடுத்துக்கொண்டு தவறாக உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரங்களை பெறுவதற்கு முன்னதாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றோம், கர்த்தரிலே நீங்கள் பலப்படுங்கள், அதன் பிறகு அவருடைய வல்லமை சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள் என்று சொல்லி. சரி, 2 இது பார்த்தோம். 11வது
வசனத்தில் எபேசியர் 6:11-13 2 வசனங்கள்ல 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று தரித்து கொள்ளுங்கள், இன்னொன்று என்னது எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தரித்து கொள்ளுங்கள்னா என்ன, எடுத்துக் கொள்ளுங்கள் எதை தரித்து கொள்ளணுமா? சர்வாயுத வர்க்கத்தை. சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்றாரு? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்களுக்கும் எடுத்துக் கொள்ளுங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சட்டை போடணும். எடுத்துக் கொள்ளுங்கள்லாம் சுருக்கமா சொல்றேன். தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னா எதுக்கு தரித்துக் கொள்ளணும்? அந்த வசனத்தை வாசிப்போமே. 11வது வசனம். திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள். எதுக்கு? திராணி உள்ளவர்களாகும்படி, ரெடி ஆகிறதுக்காக. அதுக்கு அடுத்தது 13வது வசனத்தை வாசிப்போம். சகலத்தையும் செய்து முடித்து ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கவும். அப்ப ஜெயம் பெற வேண்டுமையானால் அது என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை யூஸ் பண்ணணும் இல்லையா? ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேட்டில் ஃபீல்டில் போய் நின்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஒன்று தரித்துக் கொள்ளுங்கள். எதுக்கு தரித்துக்கணுமா? ரெடி ஆகிறதுக்கு தரித்துக் கொள்ள வேண்டும். வெற்றி பெற வேண்டுமையானால் என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணாதான் நீங்க வெற்றி பெற முடியும். இப்ப இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்கணும், எப்பயும் ரெடியா இருக்கணும். எப்ப தீங்கு நாள் வருகிறதோ அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணணும். அதுதான் அதனுடைய காரியம். நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக மாத்திரமல்ல, அதை உபயோகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பார்க்க போறோம். சர்வாயுத வர்க்கம் யாருடைய சர்வாயுத வர்க்கம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். விசுவாசிகளினுடைய சர்வாயுத வர்க்கம் சொல்ல யாருடைய சர்வாயுத வர்க்கமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்போ ஒரு ட்ரெஸ் ஒரு சோல்ஜர் போட்டிருக்காங்க, அந்த ட்ரெஸ் யாருக்கு சொந்தமானது? ராஜாவுக்கு சொந்தமானது. ராஜாவே டைரக்டா வந்து கொடுப்பாரா? சோல்ஜர்கிட்ட கொடுக்க மாட்டார். யார் மூலமா தான் கொடுப்பாரு? கேப்டன் மூலமா தான் கொடுப்பாரு இல்லையா? சேனாதிபதியின் மூலமாக கொடுப்பார். அப்ப அது சர்வாயுத வர்க்கம், அது தேவனுடையது. அவருடைய சேனாதிபதியின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. இது நம்முடைய சர்வாயுத வர்க்கம் அல்ல. இது யாருடையது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்தவர்களாக இருக்கணும், உபயோகிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சரி, இத நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வாங்கியாச்சு. இப்ப எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் மேற்கொள்ள. அப்ப தீங்கு நாள்னா என்னன்னு பார்த்தோம். எப்பப்பெல்லாம் பாதாளத்தின் வல்லமை நம் மீது வருகிறதோ அதற்கு நீங்களும் நானும் எதிர்த்து நிற்கிறவர்களாய், அதற்கு நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருப்பதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்ப யாரு கூட சண்டை? அதுதான் 12வது வசனம் வாசிப்போமா? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்கு. வாசிக்க முடியுமா? For we do not wrestle against flesh and blood. Okay. We do not wrestle against flesh and blood. அங்கதான் பஞ்சுவேஷன் போட்டுருக்கு. ஆனா பஞ்சுவேஷன் நம்ம எங்க போட்டுருவோம்னா we do not wrestle அங்கே போட்டுருக்கோம். நம்ம யாருக்கும் சண்டை போட மாட்டோம். பிசாசுக்குள்ளேயும் சமாதானமா போயிடலாம் அப்படின்றோம்ல. எதுக்கு அதை கூட போய் சண்டை போட்டு தோத்து போயிட்டோம்னா அதுக்கு முன்னாடி சண்டையே போடாமல் போடுவோம், சமாதானமா போடுவோம். ஆனா இங்க என்ன பண்ணுறது? அவைகளோடு கூட நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டும். யார் கூட யுத்தம் பண்ணணுமா? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இப்ப மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்பது ஒரு எபிரேயத்தின் ஒரு ஸ்லாங் லாங்குவேஜ். எல்லா இடங்களும் நிறைய இடங்கள்ல இருக்கும். மத்த
மத்தேயு 16:17 சொல்லிருங்க. பேதுருட்ட சொல்றாரு, கேட்கிறேன் நான் யாருன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க தேவனுடைய குமாரனாகிய இயேசு என்று சொல்றாரு. சொன்னோன்னே அவர் என்ன சொல்றாரு, இது மாமிசத்தும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவானவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அதே தான் கலாத்தியர் 1 சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் ஆவிக்குரிய வண்ணமாக யோசனை செய்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதர்களையோ அல்லது மனுஷீகத்தையோ குறிக்கக்கூடியதான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல என்பது. இப்ப நம்முடைய ஃபைட் யார் கூட இருக்கக்கூடாது, மனிதர்களோடு கூட இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கூட நீங்களும் நான் ஃபைட் பண்ண வேண்டும். ஆனால் நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்வோம், மனுஷர்களுடைய ஃபைட் பண்ணிட்டே இருக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பாஸ் ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாரு. நீங்க என்ன செய்வீங்க, ஆண்டவரே இவருக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு நாள் வந்துட்டார், மீட்டிங் கூப்பிட்டு சொன்னார், நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் வேலை பண்ண போறேன். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என்ன செஞ்சாரு, என் ஜெபத்தை கேட்டாரு. இந்த மேனேஜர் போனார், புது மேனேஜர் வந்தார். இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இவரு அவரை பார்த்ததில்ல, அவரு இவரை பார்த்ததில்லை. ஆனால் இவர் வந்தோம்னா இவரும் அவரை மாதிரியே செயல்படுவார், அவரை மாதிரியே உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பார். நீங்க இப்போதான் போனா இவரை மாதிரியே செய்யறாரு இவரு எப்படி அப்படின்னா, மனிதன் அல்ல, மனிதனுக்கு பின்னாக ஒரு ஃபோர்ஸ் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த ஃபோர்ஸ். அது கூட தான் நீங்களும் நானும் ஃபைட் பண்ணணும். நம்ம மனிதர் கூட பண்ணுவோம், இந்த மனிதர் போவோம், இன்னொருத்தர் வருவார், அவரு கூட ஃபைட் பண்ணுவோம், அவரும் போவார். ஊழிய பாதைகளில் நான் அநேக நேரங்களில் பார்த்துருக்கேன். வருவாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வருவாங்க, திடீர்னு போயிடுவாங்க. அடுத்தது இன்னொருத்தர் வருவார், இவரை மாதிரி அவரும் பிஹேவ் பண்ணுவார். என்னடா எல்லாரும் இப்படியே பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, இது மனிதர்கள் அல்ல, மனிதர்களுக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஒரு ஈவில் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை நீங்களும் நானும் அட்டாக் பண்ணணும். அதனால தான் மனிதனோடு அல்ல, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, யாருக்கும் செய்யணுமா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இதை ஒரு குரூப்பா பண்ணிக்கோமே. 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்று என்னது, துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் ஒரு குரூப்பா பண்ணிக்கணும். இந்த குரூப் எப்படின்னா, இவர்கள் மனிதர்கள், இவர்கள் ஒருவேளை ரசிக்கப்பட்ட மனிதர்களாக கூட இருக்கலாம். இவங்க எப்படின்னா டீமனைஸ்ட். ஒரு இரும்பு பொருள் இருக்கு, அது பக்கத்துல காந்தம் வந்தா என்ன ஆயிரும், இரும்பு என்ன ஆயிரும், காந்தமாக மாறிடும். அது போல இவர்கள் அந்த டீமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது இவர்கள் ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வரும்போது இவர் இன்னொரு விதமா பிஹேவ் பண்ணுவாங்க. இதுதான் டீமனைஸ்ட். இவங்க டீமன் பொசஸ் கிடையாது, டீமனைஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இவங்க ஒரு குரூப். இதுதான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள். நம்மளை போலவே தான் இருப்பாங்க, நம்ம சமமாக தான் இருப்பாங்க, டீமனைஸ்டாக இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, சில நேரங்களில் என்ன செய்வாங்க, திடீர்னு மாறும். ஏன் மாறுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் வந்துருச்சு. அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போனோம்னா அவங்க மறுபடியும் நார்மலாகிடுவாங்க. இது ஒரு வகையான ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னன்னா, டீமன் பொசஸ்ட். அவங்க வந்து நம்ம நிலைமையில் இருக்க மாட்டாங்க, உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க, ராஜாக்களாக இருப்பாங்க. தானியேல் புத்தகத்தில் சொல்றாங்க, தீரு ராஜா, அப்படி பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அந்த ஸ்பிரிட்டின் பேர் என்னன்னா யோசபேல் ஸ்பிரிட். முதல் ஸ்பிரிட்டின் பேர் என்னன்னா கோராக ஸ்பிரிட். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோபங்கள், அந்த மூர்க்கமான குணங்களை யார் யூஸ் பண்றா, சத்துருவானவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது கோராக ஸ்பிரிட். கோராக உண்மையிலே நல்ல மனிதன் தான். அவனுக்கு இருந்த அந்த ரிபல் கேரக்டரை சத்துருவானவன் உபயோகப்படுத்தி. இன்னொரு ஆள் இருப்பாங்க, யோசபேல் ஸ்பிரிட். அவங்க ஃபுல்லா சத்துருவானுடைய ஆளுகைக்குள்ளாக இருப்பாங்க. அவங்க சாதாரண நிலைமையில் இருக்க மாட்டாங்க. எங்க இருப்பாங்க, மேல இருப்பாங்க. 3 வகையான அட்டாக். முதல் அட்டாக் யாரு, கோராக் ஸ்பிரிட். ரெண்டாவது வந்து யோசபேல் ஸ்பிரிட் மாதிரி பெரிய அட்டாக். அவங்க கூட நம்ம சண்டே போட முடியாது, அவங்க பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா
நம்ம பிரசிடென்ட் மாதிரி இருப்பாங்க. யூஎஸ் பிரசிடென்ட்டை போய் நம்ம சண்டை போட முடியுமா? போட முடியாது. இந்தியாவுடைய ஜனாதிபதி கூட போய் சண்டை போட முடியுமா? இல்லை பிரதமர் கூட சண்டை போட முடியுமா? அந்த லெவலில் இருப்பாங்க. மூன்றாவது வந்து டீமன் ஃபோர்ஸை, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள். இப்படி 3 விதமான அட்டாக் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கும். நம்ம இந்திய ராணுவ படையில பார்த்தீங்கன்னா 3 வகையான படை இருக்கும். என்னென்ன படை இருக்கும்? காலார் படை, கப்பல் படை, விமானப்படை. அப்படி 3 விதமான படை சத்ருவானம்ட்ட இருக்கு. 3 ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்க ஃபைட் பண்ண வேண்டும். அந்த ஃபைட் பண்ணுவதற்கு நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாகவும் உபயோகிக்க நீங்களும் நானும் பயிற்சி பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அதை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3 வகையான அட்டாக் வந்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போமா? மத்தேயு 24 25 வாசிக்கல. மத்தேயு 7:25.